அண்ட் எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும்னு உங்களுக்கு தெரியணும். இது வாரன் பஃபெட் நல்லா சொல்லுவார். ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஹி ஹஸ் அ ஃபில்டர். அவுட் ஆஃப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் கம் 9 ஹீ வில் சே நோ. பஃபெட் வாங்கிட்டான் ஒன்று ஸ்டாக்குனா, அவன் ஏன் வாங்கினான் அப்படிங்க, வாங்கிட்டானே நான் போய் வாங்கக்கூடாது. அவன் ஏன் வாங்கினான்னு பார்த்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் ஆன்சர். இன் லைஃப் யூ கேன் கோ ஃப்ரம் ஆன்சர் டு கொஸ்டின். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிள். நான் டேக் கொஸ்டின்ஸ். சார், நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. ஸோ லாங் இயர் பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பெரிய அமௌண்ட் வந்துருக்குன்னு சொன்னீங்க. தட் இஸ் ஃபார் அ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் டே டு டே ட்ரேடிங்? What's your opinion about day to day trade? Day to day trade is sure way to lose money. See, இப்போ நான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சு நான் வெளில ஒரு டீ கடை இல்லைன்னு நான் டீ கடை ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. கார்த்தால டீ கடையை ஆரம்பித்து சாயங்காலம் டீ கடையை விற்றா என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் இங்கே டீ கடை போடணுன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷம் ஓட்டினா தான் காசு வரும். So when you buy a share, you are becoming a partner in business. If I buy Tata Steel today, I am becoming a partner with Mr. Ratan Tata to run. He is running Tata Steel. I am his partner. I am a small partner. ஒரு ஷேர்னா ஒரு ஷேர், 1000 ஷேர்னா 1000 ஷேர். தே மேபி 50 லட்சம் ஷேருக்கு மேலே இருக்கலாம், 50 கோடி ஷேர் இருக்கலாம். பட் யூ ஆர் அ டைனி பார்ட்னர். இப்போ யூ பை இப்போ 10 ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் சிகரெட் எடுத்து லைட் பண்ணுறதுலாம் யூ ஷுட் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் எவ்ரி டைம் ஹீ இஸ் லைட்டிங், ஹீ இஸ் கிவிங் யூ சம் மனி. Every time he buys something's mistake, he is giving you some money. So, how can you buy today ITC, sell tomorrow and make some money? அது எப்படின்னா ஒரு ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடி வருதுன்னு வைங்க, 10 ரூபா வைக்கிறேன்னு வைங்க. அந்த 10 ரூபா எடுக்கிறதுக்காக அந்த ட்ரெயினை அவாய்ட் பண்ணி எடுத்து ஒரு வாட்டி எடுப்பீங்க, 2 வாட்டி எடுப்பீங்க, 3 வாட்டி எடுப்பீங்க, 10 வாட்டி எடுப்பீங்க. 11th டைம் உங்களுக்கு தைரியம் வரும், கொஞ்சம் கேப் விடுவீங்க, ட்ரெயின் உங்களை அடித்து ஆளாக காலி பண்ணிடும். ஸோ தி ஒன்லி வே டு மேக் மனி இன் ஸ்டாக் மார்க்கெட் is to identify a business and become a partner with that business and stay there for long term. Thank you, sir. Thank you. Good morning, sir. Sir, ரெண்டு டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணனும்னா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா? செகண்ட் டவுட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்றதா லோ ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல ஹை ரிஸ்க் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா? First, if you do not know stock markets, that is உங்களுக்கு கம்பெனிகளை பற்றி தெரியாது அப்படின்னா you should invest in mutual funds. And you must be 20 years old to spend 1 or 2 years in reading and try to move into buying direct stocks. படிக்காமல் வாங்கி யூஸ் கிடையாது. So you should be in reading at that time to buy stocks for a period of time. Mutual funds ரெண்டு டைப் இருக்குது. Passive mutual funds, active mutual funds. Passive, you should be by looking only at passive funds and not at active funds. Because active funds are funds where a fund manager decides where to invest money. A passive fund is, it will invest only where the index is. 50 இப்போ ஸ்டாக் நிஃப்டியில் இருக்குன்னா நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபண்ட் வாங்கினீங்கன்னா வெறும் நிஃப்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் கொடுக்குற சம்பளம் மிச்சம். ஸோ 100 ரூபாய்க்கு 1 ரூபா ஃபீஸ் போடுறாங்கன்னா இதுக்கு 100 ரூபாய்க்கு 3 பைசா ஃபீஸ் போடுவாங்க. ஸோ யூ சேவ் 1 rupee 47 paisa per 100 rupees only on fees. Over 20 years, whatever happens, an active mutual fund cannot beat passive fund. So if you want to start, you start by investing in Nifty and then start understanding stock market and start buying stocks. If you buy active funds, passive fund oda kammiya da result varum. Thank you. Good morning. சார், இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பீப்புள் மணி அவங்க டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாரும் மணி ரொம்ப டிபெண்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது சார்? எல்லாருமே மணி எப்போதுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் காலத்துலேருந்து மணி டிபெண்ட் தான். எங்கள் அப்பாவும் மணி டிபெண்ட் தான். ஸோ மணி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு கூட நம்மளுக்கு பணம் வேணும், ரைட்டாக. எங்கள் அப்பா இங்கே படிச்சுட்டு டாடா ஸ்டீலில் போய் வேலை செஞ்சுருக்கலன்னா மாதம் சம்பளம் வந்திருக்காது. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார், நான் பிறந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் என்னை கவனிக்கிறதுக்கு காசு வேணும். ஸோ அட் எனி ஸ்டேஜ் உங்களுக்கு பணம் தேவை. அதனால் முன்னெல்லாம் பணம் தேவையில்லை
இப்போ பணம் தேவை அப்படின்னு கிடையாது. பட் ஏன் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு. காஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூ வில் நோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன். விலைவாசி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு. விலைவாசி ஏறின மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோட இன்கமோ இல்லை உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ ஏறலை. எல்லாரோட சம்பளமும் அதே பேஸ். நார்மலாக சம்பளமும் ஏறி விலைவாசியும் ஏறினா உங்களுக்கு வலி தெரியாது. ஆனால் சம்பளமே ஏறாமல் விலைவாசி மட்டும் ஏறினா வலி தெரியும். இப்போது கோவிட் பீரியட் எடுத்துக்கோங்க. பல ஸ்கூல் பல காலேஜில் சம்பளமே சரியாக கொடுக்கல, 50% சம்பளம்லாம் கொடுத்தாங்க. பட் எக்ஸ்பென்சஸ் சேம். கோவிட் வந்துருச்சுன்னு எனக்கு நீங்கள் பாதி சம்பளம் கொடுத்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பென்ஸ் ஐ கேனாட் கம் பை 50%. மோஸ்ட் பீப்புள் ஸ்பெண்ட் மோர் மனி தென் தே கெட். பேங்க்கில் லோன் வாங்கி வண்டி வச்சுருப்பான், அவனுக்கு கோவிட் வரும்னு தெரியாது. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஸ்கூலில் பாதி சம்பளம் கொடுத்தா அந்த டீச்சர் எப்படி லோன் கட்டி எப்படி வீட்டை நடத்துவாங்க? கடன் தான் வாங்குவாங்க. ஸோ திஸ் ப்ரெஷர் இன் த லாஸ்ட் 5-6 years has come because price of goods and services has gone up faster than that rate at which salaries have gone up. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா, ஒரு பெட்ரோல் லிட்டர் 70 ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி 102 ரூபா இருக்குது. Unless you have got a double promotion or a triple promotion, no job would have gone up 40% in 5 years. சேலரியை ஏற்றிருக்க மாட்டாங்க. சிலிண்டர் விலை 500 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1200 ரூபா சிலிண்டர் விலை. சம்பளத்தை டபுள் பண்ணிட்டாங்களா? இல்லை. தக்காளி 10 ரூபா கிலோ இருந்தது, 200 ரூபா கிலோ போய் இன்றைக்கி 30 ரூபா கிலோவில் இருக்குது. சம்பளம் அது மாதிரி ஏறிட்டா? இல்லை. அது மாதிரி முட்டை விலை, இறைச்சி விலை இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல. பட் இதெல்லாம் டெஃபினட்டாக விலை ஏறி இறங்கியிருக்கும். ஸோ ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வாட் வாஸ் காஸ்டிங் 100 rupees இஸ் காஸ்டிங் 115 வச்சுப்போம், இஸ் காஸ்டிங் 150 rupees. பட் சேலரிஸ் 100-100ஆகவே இருக்கும், இல்லாட்டா 100-125 இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் தெரியறது சுற்றி. மேபி உங்கள் வீட்டில் இல்லாட்டாலும் உங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல இந்த ப்ரெஷரை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க விலைவாசி ஏறுது 5 வருஷத்துல, ஆனால் சேலரி ஏறுறாங்க. எதனால சார் விலைவாசி ஏறும்போது இன்கம் மட்டும் ஏறாமல் அப்படி? விலைவாசி ஏறுறதுக்கு காரணம் நோட்டு பிரிண்ட் அடித்தது ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுதான் நான் கடைசியில் கோல்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். இஃப் மணி இன் சர்க்குலேஷன் இன்க்ரீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேனாட் கோ அப் ஃபாஸ்டர். ஒரு டீச்சர் நான் உருவாக்கணும்னு வைங்க, அவங்க ஒரு காலேஜ் படிக்கணும், ஒரு கிராஜுவேட் டிகிரி படிக்கணும், பிஹெச்டி வாங்கினா தான் ப்ரொஃபஸர்னு அட்மிட் பண்ணுவாங்க. அது 5 வருஷம் ஆகும். நோட்டு நம்ம தட்டினா கம்ப்யூட்டரில் அந்த சைடில் நோட்டு பணம் வந்துடும். If I am the Reserve Bank governor, I put the computer button, immediately 1 lakh crore will be available in SBA. Other the SBA will buy the government bond and give it back to Reserve Bank. Government will spend that money and it will start to circulate. So when more money chases less goods and services, you get inflation. India la mattum illa, ulagam fulla inflation irukku. America, Europe, everybody is struggling with inflation. That is why you are seeing interest rates are going up, stock markets are coming down. Gold prices also have come from nearly 6,000 to 5,300. Thank you. Good morning, sir. Good. What was the question was, in the recession period, cryptocurrency invest பண்ணலாம் சார். What was the perspective of the cryptocurrency in recession? நான் பல்லாத்தர கிரிப்டோ கரன்சி பற்றி பேசிட்டேன். கிரிப்டோ இஸ் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். தட் ஷுட் பி கம்ப்ளீட்லி அவாய்டட். நம்ம ஒரு ஆர்டர்ட் சிஸ்டம் இருக்குது. ரைட் டு கிரியேட் கரன்சி இஸ் தட் ஆஃப் தி சாவரன். சாவரன்னா இஸ் நாட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் பவர். Parties will come and go, but the government remains, the sovereign remains. It is the right of the government to print currency, to collect taxes, that of the government. Cryptocurrency is basically private currency. The moment you try to create private currency, the state will stop you. That is what has happened in India and everywhere. The state is now creating trouble. That is why the price of cryptocurrency has dropped. Okay, there is nothing unique. Bitcoin used one technology, blockchain or technology. Now you can also create a cryptocurrency. I can also create a cryptocurrency. There are thousands of cryptocurrencies. Everything doing the same thing that Bitcoin does, and I can do a little more than what Bitcoin does. So why should I buy Bitcoin?
and why should I not buy Ethereum? Why should I buy Ethereum and not buy blockchain? அது மாதிரி பல இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ என்னன்னா, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் அ கிரிப்டோ கரன்சி இஸ் ஒன்லி ஷார்ட்டேஜ். எக்ஸ்ட்ரா பிட்காயின் வராதுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்க. வாட் இஃப் சத்தோசி ஒன் டே கிவ்ஸ் அவுட் தி அல்காரிதம் டு சம்படி and thousands of bitcoins are created, the value of bitcoin falls. இப்போ SBF இருக்கான், Sam Bankman-Friedman பேர். Time magazine called him the Warren Buffett of cryptocurrency. He was in Bahamas. You go search. Now he's in jail in America, convicted of fraud. His parents are law professors. Everybody said he's the genius. இவன் தான் அடுத்த வாரன் பஃபெட். நாங்கள் 4 மாதத்தில் தூக்கி அமெரிக்கா அவனை ஜெயிலில் போட்டுடுச்சு. அவன் கூட இருக்கிறவனே என்ன சொல்கிறான்னா அவன் ஃப்ராடுங்கிறான். இப்போ he is seeing a prospect of 40 years in jail now. Our government is not able to say whether crypto is real or not. இப்போ வந்து நீங்கள் கூகுள் பேல பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. Can you see that money? You cannot see that money. Same thing is with crypto. What is difference? You can also take out in hand. Also you can transfer in money. Only thing, the amount of Bitcoin is regulated, amount of rupee is not regulated. If government keeps on printing money, so the value of rupee keeps coming down. The value of Bitcoin is increased and now decreased because scarcity is the only reason. So the day the government decides that scarcity is illegal, Bitcoin will vanish, everything will vanish. So, இப்போ வந்து rich people are being listed and poor is consistent. Richer poor so equity financial. Okay, first you have to understand why the rich get richer and the poor get poorer. The rich get richer because I have already invested in hard assets. ரைட்டுங்களா? ஹார்ட் அசெட்னா என்ன? லேண்டு, கோல்டு, ஸ்டாக்கு. ஆல்ரெடி எங்கள் தாத்தாவே வீடு வாங்கிட்டாரு. ஸோ தட் இஸ் கம் பை பர்த் டு மீ. ஸோ ஐ எம் ஆல்ரெடி பார்ன் ரிச். ஐ ஹவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டு நான் வாங்கின ஸ்டாக்கு மார்க்கெட் விழலாம். நான் வாங்கியிருக்கிற ஸ்டாக் ஏறிட்டுனா நான் ஒன்றுமே வேலை செய்யலை, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். ஐ ஆல்ரெடி ஹவ் பாட் அ பிக் பொசிஷன் இன் ஸ்டாக் மார்க்கெட். வித்தவுட் ஒர்க்கிங் ஐ எம் மேக்கிங் மனி. இல்லை, whereas you have to work to make money. For me, since I have already invested, ஆல்ரெடி நான் 50 கிராம் கோல்டு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கோல்டு 200 300 ஒரு கிராமுக்கு ஏற ஏற எனக்கு பைசா வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று, கவர்மெண்ட்ஸ் ஆஸ் அ ரூல், அமெரிக்கா எல்லா கவர்மெண்ட்டுமே கீப் ஆன் பிரிண்டிங் மணி. ஸோ தி வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங். நான் இங்கே போடலை, ஒரு பில் இருக்குது என்கிட்ட. 1973 எங்கள் வீட்டில் ஒரு கோல்டு செயின் 19 கிராம் வாங்கினாங்க. 27 ரூபா ஒரு கிராம் விலை. 558 ரூபா கட்டினாங்க. பில் இருக்குது என்கிட்ட. இன்றைக்கும் அந்த 19 கிராம் தான். 558 ரூபா வச்சா எனக்கு 19 கிராம் கிடைக்காது. நான் 1 லட்ச ரூபா வச்சா தான் எனக்கு அந்த 19 கிராம்ஸ் கிடைக்கும். 1 லேக்குக்கு மேலேயே வைக்கணும். நான் வேலையை செய்யலையே, நான் சும்மா தூக்கி அதை லாக்கரில் வச்சேன். மை 500 has become 1 lakh இல்லையா? ஸோ த ரிச் ஆல்ரெடி ஓன் அசெட்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங். இப்போ எப்படி ஸ்டார்ட் அப் ஃபண்டு பண்ணாங்க? அமெரிக்காவில் 0% லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ எம் ஆல்ரெடி வெரி ரிச். இப்போ நீங்கள் போய் 0% கேட்டால் கொடுக்க மாட்டான். நான் போய் வந்து 0%ல் லோன் வாங்கிட்டு 10 ஸ்டார்ட் அப்பில் போடுவேன். அதில் ஒரு ஸ்டார்ட் அப் பெரிய ஹிட் ஆகிடுச்சின்னு வைங்க, நான் போட்ட 10 ரூபா வில் பிகம் 20 லட்ச ரூபா. 10 rupees will become 20 lakhs. தென் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய விற்று 10 ரூபா கொண்டு போய் பேங்க்கில் கட்டிட்டு 19,90,000 நான் வச்சுப்பேன். சாஃப்ட் பேங்க்குங்கிற கம்பெனி ஒரே பெரிய சக்ஸஸ்ஸு. அலிபாபாங்கிற கம்பெனியில் கரெக்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பீட்டர் தீல்ங்கிறவர் ஃபேஸ்புக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் பிக் வின்னர். ஐ புட் 10 rupees, it will go 10,000 times, 20,000 times. But you don't have an opportunity to invest. Only I have an opportunity, because bank will give me money at 0%, will not give you money at 0%. If banks have increased interest rates for everybody in America, so nobody is investing in startup. Byju's is sending people home. Ola is sending people home. Dunzo is almost going to shut down. ஆனால் டன்சோவில் யார் இன்வெஸ்ட் பண்ணானோ 0% இருந்தால் அவன் காசு பண்ணிகிட்டே இருப்பான். தி கை ஹூ இஸ் டெலிவரிங் யுவர் டன்சோ ஆர் டெலிவரிங் ஸ்விக்கி வில் நெவர் மேக் மனி. ஸோ த ரிச் ஆல்ரெடி ஓன் அசெட்ஸ், have the ability to buy more assets. The poor do not have assets and do not have the ability to buy assets. அது ரெண்டும் இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் பிரிண்டிங் more and more money,
makes the rich richer and the poor poorer. That's the reason. So, in the standard change for the future. If you acquire the skills like what I told you, you will become upwardly mobile. நீங்கள் வந்து ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ டெலிவர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நாட் சேஞ்ச். பட் நீ பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு நீ 2.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, 20,000 ரூபா செலவு பண்ணி 1,80,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த குரூப்பில் இந்த குரூப்புக்கு நீ மாறிடுவ. ஸோ பீப்புள் வில் கோ ஃப்ரம் ஒன் குரூப் டு தி அதர். யூ வில் பிகம் ரிச். அனில் அம்பானி ஹஸ் பிகம் புவர். ஸோ போத் வில் ஹேப்பன். புவர்லேருந்து ரிச்சுக்கு போவாங்க, ரிச்சிலேருந்து புவருக்கு போவாங்க. அது போயிட்டே இருக்கும். பட் த யூனிவர்சல் லா வில் நாட் சேஞ்ச். தேங்க்யூ. குட் மார்னிங். ஸ்டார்ட் அப்புங்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம்மா. இப்போ யூ ஆர் கோயிங் த்ரூ வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபண்டிங் வின்டர். Nobody is willing to burn money, so there will be no startup. You may call me 20, pay me 40. But basically what has happened is, right now what people are working is transferring money from one point to another point. The next future is transferring money from one country to another country without any delay. இப்போ முன்னாடி எப்படின்னா, நான் செக் இப்போ உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணுன்னா செக் எழுதி கையில் கொடுத்தா நீங்கள் போய் உங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா 4 நாளாக உங்களுக்கு பணம் வரத்துக்கு. இப்போ நான் ஒரு பட்டன் தட்டினா உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஈவன் நவ் தெர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லாட் ஆஃப் காஸ்ட் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் மனி டு சம்படி இன் அமெரிக்கா. ஸோ ஃபைனல் டெக்னாலஜி வில் பி ஐ ட்ரான்ஸ்ஃபர் தி டச் யூ பட்டன், money is available in the next instant in America. One. Second, how can you find out in the using internet and using available data whether a guy is credit worthy or not credit worthy? That is where work is going on. இப்போ they will access credit history. இப்போ நான் கடன் வாங்கி கடனை திரும்பி கட்டியிருந்தா என்னோட சிபில் போனீங்கன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். So how to construct a credit score without, suppose somebody has never borrowed money, how will you construct a credit score for that person? How will you use psychology to nudge people into certain people that make decisions? You nudge people how to make decisions. So on the nudge, இது மாதிரி behavioral economics வேல தான் future of fintech lies. என்னது புரியல, என்ன கேட்டாங்க? ஸோ அது ஃபங்கபிள் டோக்கன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படின்னா டிஜிட்டல் இமேஜை மட்டும் விற்பாங்க. இப்போ அமிதாப் பச்சன் அவர் ஃபோட்டோவை டிஜிட்டலில் போட்டு விற்பார். அந்த ஃபோட்டோவுக்கு நீ ஓனர்னு சொல்லி அந்த வியாபாரம் ஓடிட்டு இருந்தது கிரிப்டோ கரன்சி மாதிரி. பட் யூ ஆர் நாட் ஓனிங். அதே மாதிரி 10 ஃபோட்டோ 10 பேர்கிட்ட விற்றுருவார். அந்த பணம் மேலேயும் கீழே அந்த வேல்யூ மேலே கீழே போகிறச்சா அந்த என்எஃப்டி டோக்கனை வாங்கி விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ கிரிப்டோவே போயிடுச்சு, என்எஃப்டியும் போயிடுச்சு. Good morning, sir. I am Harikar from Department of Commerce. Before investing, how to analyze the stocks? பீட்டர் லிஞ்ச்னு ஒருத்தர் இருக்கார். 3 புக்கு எழுதியிருக்கார். லேர்ன் டு ஏர்ன், ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட், பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படின்னு 3 புக்கு எழுதியிருக்காரு. நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது புக்கு. இஃப் யூ டவுன்லோட் இன் பிடிஎஃப் யூ வில் கெட் இட் ஃப்ரீ. ஐ வில் டெல் யுவர் டீச்சர் இட் இஸ் லேர்ன் டு ஏர்ன், ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட், பீட்டிங் த ஸ்ட்ரீட். அந்த 3 புக் படிச்சிங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட். தேங்க்யூ. சார், சார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எது கஷ்டமான பிளாட்ஃபார்ம், எது இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது? இப்போ நான் யூஸ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் புரோக்கர். ஏன்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருக்கான், நாளைக்கு இருப்பானான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு பை சான்ஸ் எனி ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ், இங்கே இருக்க ஆஃபீஸ்ன்னு தேடின்னு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐ நார்மலி ப்ரிஃபர் brokers who have a physical office where I can go and catch their color. But I'll pay higher fees. I am willing to pay that fees for my security. Thank you. எனக்குன்னு தனியாக சோர்ஸ்லாம் கிடையாது. டெய்லி எடுத்தால் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு பேப்பர் இருக்குது. தட் இஸ் த மோஸ்ட் ரிலையபிள் சோர்ஸ். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ், இது 3ஐயும் நீங்கள் டெய்லி படித்தீங்கன்னா யூ வில் கெட் அ ரிலையபிள் சோர்ஸ். அதுக்கப்புறமா ஸ்க்ரீனர்னு ஒரு
சாஃப்ட்வேர் இருக்குது. தெர் இஸ் ஃப்ரீ, மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஃப்ரீ. அதில் படிச்சிங்கன்னா எல்லா ரேஷியோஸையும் வரையும். ஸோ ஸ்க்ரீனர்லேருந்து யூ கேன் யூஸ் டு கால்குலேட் த ரேஷியோஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் வாட் இஸ் த ரேஷியோஸ், மேத்தமெட்டிக்கல் ரேஷியோஸ். கம்பெனி பற்றி இருக்கிற நியூஸு இந்த 3 பேப்பரில் வரும், வெப்சைட்டில் வரும். அதை படிச்சிங்கன்னா எந்த கம்பெனி வாங்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்க்ரீனரை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணலாம். விச் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஷி வாஸ் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் சுகர். ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் அட் தட் டைம் 15 years back that a company called Zydus Wellness had 75% market share of that artificial sugar. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் வாங்குறச்ச அந்த Zydus Wellness பற்றி எனக்கு தெரிஞ்சோன்னே ஐ வெண்ட் அண்ட் ஃபவுண்ட் அவுட் ஹூ மேனுஃபேக்சர்ட் Zydus Wellness. அந்த கம்பெனி லிஸ்டடான்னு பார்த்தேன். அந்த கம்பெனி 50 ரூபாய்க்கு இருந்தது, வாங்கினேன். இன்றைக்கி அந்த கம்பெனி 1500 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் யூ வில் நாட் நோ. நீங்கள் கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறச்ச அந்த ப்ராடக்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னா யூ கோ பேக் அண்ட் செக் தட் கம்பெனி. வென் யூ செக் தட் கம்பெனி, then you find out whether it is, first that company is good, product is good, you have verified. Then what is the correct price to buy that company? அது வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குறது. லைக் Warren Buffett wanted to invest in Coca-Cola. He is one of the largest shareholders of Coca-Cola. For 20 years he felt price was not right. So he waited for 20 years before he bought Coca-Cola. So one is identifying the product and the company, and the second is identifying the correct price and waiting for the time patiently to buy it. Idar and policy. Sir, something about stop loss order. How do you use See, sir, that is for trading. And even in trading, when you lose என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படி தொட்டுட்டு அங்கேருந்து ஏறும். யூ வில் ஃபீல் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். நீங்கள் ஒரு ஷேரை 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 30 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. 50லேருந்து வந்து 30 டச் பண்ணி உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி அங்கேருந்து அது 100 ரூபாய்க்கு போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் cannot be set in stone. ஃபஸ்ட்டு ட்ரேடே பண்ணாதீங்க. 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்களா, உங்களால் ஹோல்டு பண்ணுற அளவுக்கு வாங்கிட்டு மறந்துடுங்க. When you buy more than what you can chew is when you have to think about stop loss. My portfolio. My portfolio தெரிஞ்சு உனக்கு என்ன போகிறது? Learn how to catch a fish. Do not see what fish is in the other man's table. என் தட்டில் என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க தம்பி, உங்கள் தட்டில் எப்படி மீனை பிடிக்கிறதுன்னு பாருங்கள். Hi, sir. Sir, how to invest in shares in the early stage without facing any loss? 3 புக்கு நான் சொன்ன புக்கை படிங்க. பீட்டர் லிஞ்சுங்கிறவர் எழுதியிருக்காரு. லேர்ன் டு ஏர்ன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. பீட்டிங் த ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அந்த 3 புக்கை படி. அடுத்தது கை ஸ்பியர்னு ஒருத்தர் இருக்கார். ஹீ லாஸ்ட் அ லாட் ஆஃப் மனி பிஃபோர் ஹீ மேட் மனி. ஹீ வாஸ் ஃப்ரம் ஹார்வர்ட். He has written the Confessions of a Value Investor னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த 4 புக்கை படிச்சுட்டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங், யூ வில் நாட் லூஸ் மனி. And why not EMI, sir? Why not EMI? I don't want to pledge my labor. EMI is nothing but pledging my labor to the bank for 5 years. So why should I pledge it for 5 years? I can wait for 5 years. இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன்னு வைங்க, இன்றைக்கே ஃபோன் வேணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இருக்கிற ஃபோனை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு பணத்தை சேர்த்து வச்சு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நான் வாங்குவேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து 500 rupees போட்டு 1000 rupees யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ 2000 போட வந்தாங்க. இப்போ 2000 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சார்? நான் இதை 5 வருஷமாக எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உர்ஜித் பட்டேல்னு ஒருத்தர் கவர்னராக இருந்தார், ஆர்பிஐ கவர்னராக இருந்தார். அதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜன்னு ஒருத்தர் கவர்னராக இருந்தார். ரகுராம் ராஜன் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு போய் கூகுளில் பாருங்கள். ரைட்டா? நான் சொல்லிவிடுவேன், ஆனால் நான் சொன்னால் தப்பாயிடும். உர்ஜித் பட்டேல் என்ன படிச்சிருக்காருன்னு படிங்க. உர்ஜித் பட்டேல் இப்போ ரிசைன் பண்ணார்னு வந்துருச்சு, பேப்பரில் வந்துருச்சு. சுபாஷ் கார்குங்கிறவர் பேப்பரில் சொல்லியிருக்காரு, வை உர்ஜித் பட்டேல் ரிசைன். உர்ஜித் பட்டேல் இஸ் அ வெரி ஹைலி குவாலிஃபைடு எக்கனாமிஸ்ட். ஹீ சடன்லி ரிசைன்ட் ஒன் டே. வை ஹி ரிசைன்டுன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. 3வது, இப்போ இருக்கிற கவர்னர் தான் வந்து அப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாருங்கள். அவர் படித்தது MA ஹிஸ்ட்ரி.
If you have people who have passed MA history running a economics job, this is what you will get. நான் வந்து படிச்சுட்டு பேசலாம், நான் இன்ஜினியர், என் பணத்தில் நான் வந்து போட்டு விளையாடிட்டு இருக்கலாம். என்னை தூக்கி நீ ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டு நீ இதை நடத்துன்னு சொன்னேன்னா என்கிட்ட வந்து ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்து என்ன வேணால் பண்ணுங்கிறது. அதுக்குன்னு படித்து பட்டம் வாங்கி அதுக்குன்னு டிகிரி வாங்கி IMFக்கெல்லாம் கோச்சிங் கொடுத்தவனை தூக்கிட்டு MA ஹிஸ்ட்ரியை படிக்கணுன்னு கொண்டு வந்து உக்காத்தினோன்னா இதுதான் கிடைக்கும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நோட்டு திரும்பி வரும். ஏன்னா விலைவாசி ஏறிடுச்சு. 500 ரூபா நோட்டை எவ்வளோ தான் எடுத்துன்னு போய் நீங்கள் கொடுக்க முடியும்? ஸோ யூ வில் இன்ட்ரடியூஸ் ஹையர் டினாமினேஷன். அவ்வளோதான். ஸோ சின்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங், ஐ டெல் யூ, தெர் இஸ் நோ பிளாக் மணி, தெர் இஸ் நோ ஒயிட் மணி. தட் இஸ் பெயிண்ட் அடித்து இது பிளாக்கு இது ஒயிட்டுலாம் பெயிண்ட் அடிக்க முடியாது. மணி விச் இஸ் பெய்ட் டேக்ஸ் இஸ் ஒயிட் மணி, money which is not taxed is black money. So I'll give you an example. I get my money in bank account. So it is taxed, I pay income tax on it. So it's white money. I go to Saravana Bhavan or some roadside eatery போகிறேன், டீ கடைக்கு போகிறேன். டீ நானும் என் ஒய்ஃபும் டீ குடிக்கிறோம். 25 ரூபா கொடுக்குறேன், அவன் பில்லெல்லாம் கொடுக்க மாட்டான். சார் இவ்வளோம்பா 20, 30, 40ன்னு. That money becomes black. He uses that money to pay Britannia distributor biscuit supply பண்ணவனு கொடுக்குறான். That money becomes white again. Same currency will move from white to black to white. So by taking money out, by taking currency out, you cannot wipe out black money. ரைட்டா? இப்போ இன்னொரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். கோல்டோட விலை இந்தியாவில் 15% காஸ்ட்லியர் தென் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. பிகாஸ் we believe by taxing gold, people will stop buying gold. கோல்டுக்கு 15% டேக்ஸ் போட்டால் மக்கள் கோல்டு வாங்க மாட்டோம்னு இப்போ இருக்கிறவங்களோட நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை. ஏன்னா இப்போ தான் நான் முந்தானேத்தான் நான் சவுதி அரேபியாவிலேருந்து திரும்பி வந்தேன், துபாய் வழியாக வந்தேன். ஒரு பிளெயின்லேயும் ஒத்தரும் 20 கிராம் 30 கிராம் தங்கத்தை எடுத்துன்னு தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 பிளெயின் வருது. ஒரு பிளெயினை பிடிப்பீங்க. ஓமான்லேருந்து ஒரு பிளெயினை பிடிச்சா அதில் 100 kg கோல்டு கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாளைக்கு கல்ஃப்லேருந்து இந்தியாவுக்கு 500 பிளெயின் வருது. எவ்வளோ பிளெயினில் 100 கிலோ பிடிப்பீங்க நீங்கள்? ஒரு பிளெயின்லேயும் 100 கிலோ வருது. சரி, பிளெயினெல்லாம் நிறுத்திடல, நாளையிலேருந்து பிளெயினே கிடையாதுன்னு சொல்லிவிடுங்க. ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது, ஒரு போட்டில் வந்தால் வந்துடலாம். நேபாள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரலாம், பாகிஸ்தானுக்குள்ளேருந்து வரலாம், பங்களாதேஷ்குள்ளேருந்து வரலாம். 1 kg கோல்டுங்கிறது இந்த சைஸில் இருக்கும். நான் பேக்கெட்டில் போட்டுன்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் மேக் அபவுட் 50 lakhs ஆன் தட். கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு 25 lakhs உனக்குப்பா, 25 lakhs எனக்குன்னா இன் இஸ் லைஃப் டைம் ஹி வில் நாட் see 25 lakhs. அவனும் வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டு வாங்கன்றும். அவ்வளோதான் கேம். ஸோ taxation for money to be, for an economy to run properly, tax has to be low and stable. Tax has to be low and stable. That is, Indiaவில் 15% tax, rest of the world ஜீரோனா அங்கேருந்து இங்கே வரும். அதே மாதிரி if tax is stable, people will not cheat. If you keep tax too high, people will cheat. இதுதான் இப்போ எக்கனாமிக் பிரின்சிபல். அதை விட்டுட்டு நான் வந்து இந்த 100 ரூபா நோட் எடுப்பேன், 1000 ரூபா நோட் எடுப்பேன், 2000 ரூபா நோட்டை நிறுத்துவேங்கிறதுனால யூ cannot do your black money. Sir, buy only, hold now, okay. Price is what you pay, value is what you get. If you sip in low price, in stocks at very low, at the correct price, you will make lot of money. If you sip stocks at very, if you have been sipping in Asian Paints, you would have made no money. If you had been sipping in ITC, you would have made money. So SIP is a great concept. Sipping in large cap is a great concept. But at what price, where do you buy? If you have been sipping in HDFC Bank, you will not make money. Bank is great. Bank is a very good bank. It's a very good business. Great. But the price is already too high. There is no point sipping. But if you had sipped in Karnataka Bank, you would have made lot of money. So at what price you sip is very important. Mutual fund sahi haiங்கிற மாதிரி large cap sahi ஹைன்னு சொல்லி என்ன ப்ரைஸ் ஆனால் நான் வாங்கிட்டே இருப்பேன்னா I won't make money. TCS at 3,500, no SIP. TCS at 63, sell your gold and SIP.
Thank you. Hi, sir. If we think of investment, we primarily thinking of investing our money in stock market or gold. What are the other financial ways we can invest our money? Sir, 4 gold or silver or platinum. Gold, silver, platinum, precious metals ஒரு group. That is you are playing scarcity game. நோட் அடிப்பாங்க, விலை ஏறும், இதுக்கு ஷார்ட்டேஜில் இருக்கும், நோட்டு ஜாஸ்தியாகும், விலை காசு கிடைக்கும். ஒன்று, நோ கேஷ் ஃப்ளோ ரிட்டர்ன். ரெண்டாவது, ஸ்டாக்கு, ஐ எம் அ பார்ட்னர் இன் பிஸ்னஸ். மூணாவது, நான் கடன் கொடுத்தா வட்டி. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்தா எஃப்டி ரிட்டர்ன் கம்மி. பட் இஃப் ஐ பை பாண்ட்ஸ், கம்பெனி பாண்ட்ஸ், ஐ கெட் ஹையர் இன்ட்ரெஸ்ட். அது மூணாவது பிஸ்னஸ்ஸு. நாலாவது ரியல் எஸ்டேட். இதை கால் மீ 20, பே மீ 40. இந்த நாளில் தான் திரும்பி யூ ஹவ் டு இன்வெஸ்ட். எதர் யூ பிகம் அ பார்ட்னர் இன் பிஸ்னஸ், ஆர் யூ லெண்ட் டு அ பிஸ்னஸ், ஆர் யூ ஓன் கோல்டு, ஆர் யூ ஓன் ரியல் எஸ்டேட். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்ரிபடிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் இஸ் இன் திஸ் 4 only. I can call it by different names. At the end of the day, it will be in one among the 4. How Nestle holds large number of share price better than first company? See, share prices depends on number of shares. Number of HUL shares is much higher than the number of Nestle shares. What are the reason? Thank you. Thank you.